நான் 6th A to நான் CHS கோட்டூர்லேருந்து வரேன். நான் வந்து சென்னை 2050 பற்றி வந்திருக்கேன். இது வந்து வில்லேஜ், இது வந்து சிட்டி. இது என்னது? இது வில்லேஜ், இது சிட்டி. சிட்டி 2050 சென்னை இப்படி தான் இருக்குமா? 2050 சென்னை வேற எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, எந்த இருந்துச்சுன்னா நான் சென்னை 2050 டாபிக் வந்து இப்போ கூட ஒய்ஃபை கனெக்ஷன், அப்புறம் இன்னும் போக போக இன்னும் பெருசாக ஒய்ஃபை கனெக்ஷன் மிஷின்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி அறிஞ்சிருக்கேன். ஸ்கூல் CHS கோட்டூர் 882. My name is Gopika from CHS கோட்டூர். வேற என்ன? ஓகே, என்ன டாபிக்ல வரைஞ்சிருக்கீங்க? நான் வந்துட்டு சென்னை 2050 வரைஞ்சிருக்கேன். ஓகே, அது எப்படி இருக்கும்னு நீங்க உங்களோட கற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா எப்படி இப்பயே வந்துட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. எப்படியும் 2050 வந்துட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். ஹியூமன்ஸோடைய இது லெவலுக்கு அதுவும் வரும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி வரைஞ்சிருக்கீங்க. இதுல வேற என்ன வரைஞ்சிருக்கீங்க? அப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கும். அதோட இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் தான் வச்சுருக்கோம். தேங்க்யூ. வந்து CHS கோட்டூர்லேருந்து வரேன். எனக்கு நான் எந்த டாப்பிக்கில் வரைஞ்சிருக்கேன்னா 2024 அப்புறம் 2050 வந்து குளோப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்சிருக்கேன். இப்போ குளோபில் சில வழியெல்லாம் வந்து இங்கேருந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ 24th வந்து தரையில் ஓடுது, இப்போ பஸ் கார்லாம். ஆனால் இது வந்து 2015 வந்து எப்படி போகும்னா இப்போ வந்து அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹியூமன்ஸோடைய இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லெவல் இருக்குல்ல, இப்போ இந்த வயசு இருக்குன்னு தான் வாழ்வோன்ட்டு. அப்போ வந்து அப்படி இல்லை. அப்போ வந்து நிறையா இப்போது ஹார்ட்லாம் வந்து ஒரு டூல்ஸ் வச்சு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஒரு டேப்லெட் அப்புறம் ஒரு வாட்டர் பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். பேரு எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க? என்ன டாபிக் வரைஞ்சிங்க? என் பேர் பிரசன்னா. நான் வந்து CMS கார்டன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 2050 சென்னை எப்படி இருக்குன்னு வரைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு என்ன சொல்ல ஃப்ளைட் எக்ஸிபிஷனாக வச்சு அதை மக்கள் பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து டெலிபோர்ட்டேஷன் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே நீ என்ன வரைஞ்சிருக்க? நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு மிஷினில் பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான். அதுக்குள்ளே பெயிண்ட் அடிக்க, ஆனால் கலரிங் மட்டும் கொஞ்சம் என்னால் ஃபாஸ்ட்டாக முடியல. என் பேர் காதீஸ்வரன். நான் 7வது படிக்கிறேன். CMS கார்டனில் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து ஷேடிங்கோட நான் விரும்பும் சென்னை ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன். ஷேடிங்கில் பண்ணியிருக்கேன். நான் அது அதில் என்ன வரைஞ்சிங்க? நான் விரும்பும் சென்னையில் ஒரு சிட்டி, நிறைய ஷாப்ஸ், அதுமாரி வரைஞ்சேன். நீங்கள் விரும்புகிற சென்னை இப்படிதான் இருக்கு. இப்போ அப்படி தானே இருக்கு. இன்னும் இதில் என்ன மாற்றம் வேணும்? எனக்கு தெரியல. சரி, எங்கேருந்து வந்திருக்கீங்க? என்ன ஸ்கூல்? CMS கார்டன் ஸ்கூல். அப்புறம் சென்னையிலேருந்து வரேன். ஊர் வந்து திருநெல்வேலி. என்ன இது வரைஞ்சிருக்கீங்க? என்ன டாபிக்ல வரைஞ்சிருக்கீங்க? நான் விரும்பும் சென்னை. நான் விரும்பும் சென்னையில் என்ன வரைஞ்சிங்க? அதில் வந்து இப்போ டிராஃபிக் சிக்னல்லாம் வந்து அவ்வளோவா ரூல்ஸை மீறுவாங்க. ஸோ அதனால் ட்ரெயின் போகும்போது ஒரு இது மாதிரி வைப்பாங்கல்ல, ஒரு கம்பி மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்லேயும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வச்சா ரூல்ஸ் இது பண்ண மாட்டாங்க. ஆமாம், முன்னாடி போனால் அவங்களுக்கு அடிப்படும்.
பசுமை சார் பார்க் சைடு ரோடு சைடு செம்மொழி பூங்கான்னு நினச்சி போடுறது பசுமை கூட அப்படி குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் இருக்கலாம்னு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஐடியாவே நல்லா இருக்கும் சமையல். இது ஏழு கனவு இப்படி நிஜம் நெகட்டிவாக சொல்லுவாங்க. ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணா எப்படி பண்ணலாம்னா இப்படி ஆயிடும். இப்படி ஆயிடும். இல்லை இல்லை அது சொல்லக்கூடாது. இல்லைங்களுக்கு அந்த நெகட்டிவ் வரைக்கும் சரி. இல்லை இப்போ இப்படி இருக்குன்னா கான்செப்ட் இப்போ இருக்கு. அரசாங்கத்தோட கொள்கை ஒவ்வொரு ரூல்ஸையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இது இப்படியே இல்லை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணல அப்படின்னா இப்படி போயிடும். இல்லைன்னா இப்படி ஆயிடும். இப்படி ஆயிடும். இது ஒரு மெசேஜ் தான். ஆமாம் அது கான்செப்ட் நீங்கள் இல்லைன்னா எல்லாமே கறிக்காடாக மாறி போயிடும். எல்லாம் கட்டட காடுகளாக இருக்கும். இங்கே விவசாயம் இருக்காது. இங்கே விவசாயமே இல்லையா. இது ஒரு ஐடியாவோட பண்ணி கார்ட்டூன் ஐடியா. டீம் இருக்காது. டீம் இருக்காது. பெரிய விஷயம். நல்லா பண்ணி யோசிச்சு என்ன நீர் கரெக்டு. பட் நீங்கள் ரியாலிட்டின்னா இல்லை சார் இப்போ எல்லா இன்னோவேஷனுக்கும் கற்பனை தான் காரணம். ரியாலிட்டி இது ரகமாலாம் யோசிக்காதீங்க, நடக்கலாம். இல்லை அந்த பொண்ணு என்ன சொல்லுது, 2050 நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சொர்க்க பூமியை கொண்டாடலாம். இல்லைன்னு ஃபாலோ பண்ணோம்னா நாடு இந்த மாதிரி இப்படி ஆகிடும். சுடுகாடு மாதிரி ஆயிடும். ரியாலிட்டின்னா இருக்கு. நான் எதிர்பார்க்கறது இது பிரசன்டா இப்பயே அப்படி இருந்தா இப்பயே ரியாலிட்டி இதுதான். இப்போ இப்போ இருக்கு. 2050 இப்படி ஆஸ் இட் இஸ் இப்படி போனா இப்படி இருக்கும். கான்செப்ட் இருக்கு சார். ஆக்சுவலாக எதையுமே எனக்கு குழந்தைங்க மனசை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளுடைய அந்த டாபிக் அப்படியே தாண்டி போய் மேலே உட்காந்து செஞ்சு வச்சிருக்கு. நம்மளுக்கெல்லாம் மேலே போயிடுச்சு. நல்ல விஷயம் தானே.